ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நீட்ஃபுல்லான ஒரு கேம்பஸ். பிகாஸ் இந்த காலேஜ் ரிலீஜியஸ் பேஸில் ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்காக ரிலீஜியஸை நம்ம மேலே திணிப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு பெஸ்ட்டு காலேஜ் படிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு கிரேடிங்கில் இருக்கிறது தான். அதே மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு கேம்பஸ் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ் இது. ஓகேங்களா? இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 சீட்ஸ், அதாவது போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு 150 இடங்களும் இந்த வருஷம் 200 மாற்றிருக்காங்க. அதாவது 50 இடங்களை கூடுதலாக்கியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் 200 சீட்ஸ் கவுன்சிலிங்க்கு வருது இந்த காலேஜிலேருந்து. மற்றபடி இது ஒரு நான் மைனாரிட்டி காலேஜ் தான். ஸோ அதனால் கவர்மெண்ட் கோட்டாக்கு 65% இடத்தை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த 7.5க்கு தனியாக பிரிஞ்சு போயிடும் இதிலேருந்து. இப்போது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் அகாடமிக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனித்தனியான உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தனித்தனியாக இருக்குது. அதாவது ப்ரீ அண்ட் பேரா கிளினிக் பொறுத்த வரைக்கும், அதாவது அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, பேத்தாலஜி, மைக்ரோபயாலஜி அண்டு ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் கம்யூனிட்டி மெடிசன், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டான நான் கிளினிக்கல், அதாவது ப்ரீ அண்ட் பேரா கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸை செப்பரேட்டான ஒரு பில்டிங்கில் வச்சுருக்காங்க. ஹாஸ்பிட்டல், அதாவது கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஆனால் அந்த ஜென்ரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, பீடியாட்ரிக்ஸ், கைனகாலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ், அனஸ்தீசியா, ரேடியோ, இஎன்டி, ஆப்தால், இந்த மாதிரி எக்ஸட்ரா இந்த எல்லா கோர்ஸையுமே தனியாக ஒரு, அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல், ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஷண்ட் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் பெட்டராகவே இருக்குது. பிகாஸ் சுற்றி பார்த்திங்கன்னா பெருசாக, அதாவது அந்த லென்த்தில் அந்த லைனில் பார்த்திங்கன்னா மேல்மருத்துவ காலேஜுக்கு, அதாவது விழுப்புரத்துலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 காலேஜ் தாண்டி வர மாதிரி இருக்கும். ஒன்று ஜேஆர் மெடிக்கல் காலேஜ், அடுத்து டக்ஷிஷிலா தாண்டுறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன இருக்குது, மேல்மருத்துவம் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பேஷண்ட், அதாவது அந்த எண்டமிக் ரீஜனில் இருக்க கேசஸ் கொஞ்சம் அதிகம்ன்றதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் மேல்மருத்துவர் ஆதிபராசக்திக்கு தான் வரும். ஸோ அதனால் பேஷண்ட் ஃப்ளோவும் வெல் டெவலப்டாக இருக்குது. பிஜிஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ப்ராக்டிஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நான் அங்கே இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்ட வரைக்குமே எனக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைப்ரரியை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு சூப்பரான ஒன்று தான். ஓகேங்களா? ஒரு நல்ல ஒரு பிஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய எல்லா ஆத்தர்ஸையும் வச்சுருக்கக்கூடிய ஒரு லைப்ரரியாக தான் இருக்குது. வெல் டெவலப்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். அதாவது க்ளீன் நீட்ஃபுல் கேம்பஸ். அதாவது நீங்கள் இந்த பனிமலர் காலேஜெலாம் போய் பார்த்துருப்பீங்கள்ல, லைக் அந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு நீட்ஃபுல்லான ஒரு கேம்பஸ் இருக்குது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தியில். இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா மெயின்லேயே இருக்குது. இந்த காலேஜோட ஒரு டிமெரிட் என்னென்னா, ரிலீஜியஸாக எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் கிடையாது. நீங்கள் ஹிந்துவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் கோவிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ரூல் இருக்குது. பட் ஆனால் அது எழுதப்படாத ரூல்னே கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இதுவே கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ இருந்தால் நீங்கள் அங்கே போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது கம்பல்சரி கிடையாது. நீங்களே விருப்பப்பட்டால் நீங்கள் போகலாம். அந்த அமாவாசை அண்ட் பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கோவிலுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும், யாருக்கு, கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம். அவங்க கண்டிப்பாக கூப்பிட்டு போவாங்க, ரொட்டேஷனலாக கூப்பிட்டு போவாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது. அதாவது இப்போ ஃபஸ்ட் இயர் டு ஃபைனல் இயர், இந்த ஃபஸ்ட் இயர் இப்போ இந்த மந்த் ஃபஸ்ட் இயர் கூப்பிட்டு போகிறாங்கன்னா அடுத்த மந்த்து செகண்ட் இயர் கூப்பிட்டு போவாங்க, அதுக்கு அடுத்த மந்த்து தேர்ட் இயர், அதுக்கு அடுத்த மந்த்து ஃபோர்த் இயர், அந்த மாதிரி ரொட்டேஷனலாக கூப்பிட்டு போவாங்கன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரைடே ஆனால் எவ்ரி1 ஷுட் வியர் ரெட் கலர் ட்ரெஸ் கோட். அதாவது பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற ரெட் கலர் அந்த யூனிஃபார்மை தான் வெள்ளிக்கிழமை போட்டு வரணும். இது ஒரு சின்ன ஒரு டிமெரிட்டாக தான் இருக்குது. அதாவது நிறைய பேருக்கு ஒரு யூனிக்கான யூனிஃபார்மாக இருக்கலாம், இல்லைனா கலர் ட்ரெஸ் மேலே ஒயிட் கோட் போடுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் எல்லா காலேஜஸ்லையும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மைல்டான ஒரு டிமெரிட்னு பார்த்தீங்கன்னா அது ரெட் கலர் ட்ரெஸ். பட் அது ரிலீஜியஸாக இருக்குன்றதால அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இல்லை, அது 2008 ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த காலேஜ் படிக்கிறதுக்கு ஒரு பெட்டரான பிளேஸ். ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, பனிமலர் மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோன் அலவுடே இல்லாத ஒரு கேம்பஸ். ஹாஸ்டலில் ஃபோன் அலவுடு கிடையாது. ஆக்சுவலாக ஜேமர் இருக்கும், வித் வைஃபை இருக்கும். ஓகேங்களா? ஃபோன் கொடுத்தாலுமே ஜேமர் இருக்கும், வைஃபை இருக்கும். நீங்கள் வீட்டில் பேசணுன்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் ஸ்பெசிஃபிக்காக ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஆர் நீங்கள் வாட்ஸ்அப் கால், இன்டர்நெட் காலில் தான் வீட்டில் பேசுகிற மாதிரியே கூட இருக்கும்.
ஏன்னா நீங்கள் டேப்லெட்லாம் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு வந்து வைஃபை ஃபெசிலிட்டி வந்து அந்த மேனேஜ்மெண்ட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் கேம்பஸ், ஆன்டி ரேகிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதனால் உங்களோட பசங்களை கண்டிப்பாக நம்பி சேர்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாமினன்ஸுமே இருக்காது. நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோ எந்த ஒரு ஸ்டாஃபோ யாருமே அங்கே வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு டாமினன்ஸும் இருக்காது, ரேகிங் பிரச்சனை துளி கூட இருக்காது. அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் சேஃபான ஒரு கேம்பஸ். நான் இப்போ சொல்லிட்டேன், கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸுக்கு நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து அந்த காலேஜில் அதாவது அந்த கோயிலுக்கு நீங்கள் போகலாம். மற்றபடி உங்களை கம்பல் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் ஹிந்துஸு நீங்கள் கம்பல்சரி போய் தான் ஆகணும். இப்போது நம்ம ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்குள்ளே வருவோம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்குமே நம்ம மற்றது பேசிட்டு போல நார்மலாக பேசுகிற மாதிரி, அதாவது கவர்மெண்ட் கோட்டாக்கு 4.5 லட்சமும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 15 லட்சமும், என்ஆர்ஐக்கு 27 லேக்ஸும், இது கூட வந்து 3.95 லேக்ஸ், அதாவது 3,95,000 ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இதுக்கு மேலே இவங்க ₹1 வாங்கலை. அதாவது லாஸ்ட் இயர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க எதுவும் சொல்லலை. பட் இதே ரேஞ்சில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை விட 10,000 to 20,000 அதிகமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலோடு சேர்த்து. இப்போ நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபீஸ் போடுறாங்கன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க. உங்களோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 lakhs உங்களோட டியூஷன் ஃபீஸ். 4.50, அதாவது 4,50,000 உங்களோட டியூஷன் ஃபீஸ். அண்டு டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 60,000. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,75,000. ஸ்டூடெண்ட் வெல்ஃபேர் அப்படின்ற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 30,000. அண்டு ஒன் டைம் காஷன் டெபாசிட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4.5 வருஷத்துக்கு சேர்த்து ஒரே ஒரு டைம் தான் கட்ட போகிறீங்க இப்போது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30,000. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50,000. புக் அண்டு ஸ்டேஷனரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3,95,000 அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸுக்கு கூட இவ்வளோ சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எய்தர் நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபீஸ் வேணும்னா நீங்கள் அதில் வந்து 50,000 கழிச்சிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 3,45,000 அப்படின்னு வந்து கட்டியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. அதாவது 4,50,000 ப்ளஸ் 3,45,000 அப்படின்றது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போயிருக்கு. இதே தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குமே சேம். அந்த 15 லட்சத்துக்கு கூட இப்போ நான் என்னென்ன ஃபீஸ் சொன்னோ அதே சேர்த்துக்கணும். அதாவது டெவலப்மெண்ட் ஃபீ 60,000, 1,75,000 ஹாஸ்டல் அண்ட் அக்காமடேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்டு இது ஹாஸ்டல் ஃபீஸ், இதோட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,75,000. அதுக்கப்புறம் ஸ்டேஷ்னரி அண்டு புக்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 50,000. உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு 50,000, ஸ்டூடெண்ட் வெல்ஃபேருக்கு 30,000 அண்டு காஷன் டெபாசிட் ஒன் டைம் 30,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதான் 3,45,000 தான் உங்களுக்கு கூடுதலாக வருது இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும். மற்ற கல்லூரிகளை கம்பேர் பண்ணும்போது, அதாவது இந்திரா மெடிக்கல் காலேஜ், மாதா மெடிக்கல் காலேஜ், முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜை கூட எடுத்துக்கோங்க, பனிமலர் கூட எடுத்துக்கோங்க, எந்த காலேஜ் நீங்கள் கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு இதை விட வந்து ஃபீஸ் அதிகம்தான். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இது மெயின் கேம்பஸ் மெயின்லேயே இருக்குது. தாராளமாக நீங்கள் நம்பி சேர்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து போன வருஷத்துக்கு கொடுத்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவங்க இப்போ தான் இதை தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. சப்போஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு 20,000 30,000 இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர அதிகமாக வேறு எதுவும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் ஆகி வந்துடுது. ஓகேங்களா? நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஹாஸ்டல் மாதிரி தான். எப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று ஹாஸ்டலை சூஸ் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் சூஸ் பண்ணணும். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம், நான் வெளியே பிஜி எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு, அதாவது பேயிங் கெஸ்ட் ஹாஸ்டல் பக்கத்தில் ரூம் எடுத்து தங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கான அந்த மினிமம் 50,000 சார்ஜஸை நீங்கள் பே பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் முத்துக்குமரனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா 1,80,000 நீங்கள் கட்டுறீங்கல்ல அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு சொல்லிட்டு, இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,000 தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பிக்கையாக இந்த காலேஜை வந்து சூஸ் பண்ணலாம். அதாவது என் பையன் வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். அண்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்த உடனே லீவ் கேட்டோன்னு சொல்லிட்டு அப்படின்லாம் விட்டுற மாட்டாங்க. ரொம்ப ஒரு டஃப் தான் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸோட பர்மிஷன் இல்லாமல் ஸ்டூடெண்ட் கேம்பஸை விட்டு வெளியே போக மாட்டாங்க. சப்போஸ் நான் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா உங்களுக்கு 7 o'clock வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ரெஸ்ட்ரிக்டட் பர்மிஷன் தான். நிறைய வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டு தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த காலேஜ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் பார்த்துக்கோங்க. பேஷண்ட் ஃப்ளோ வந்து ஹெவியாக இருக்குங்க. அதில் எந்த வித சந்தேகமும் மாற்றமும் கிடையாது. பேஷண்ட் ஃப்ளோ நல்லாவே இருக்கும் இந்த காலேஜை பொறுத்த வரைக்குமே. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தினாலே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது ஒரு ஹோப்பும் வேறு. இந்த ரிலீஜியஸ் ரீஜனில் இருக்கிறதால கொஞ்சம் நல்லா ஹோப்பும் வேறு.
அண்ட் மெஸ்ஸை பற்றி சொல்லணும்னா மெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஜ் அண்ட் நான்வெஜ், ஏன்னா ரிலீஜியஸாக இருக்குது, இங்கே வெஜ்ஜு போடுவாங்க நான்வெஜ் போடுவாங்க நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. ஏன்னா எல்லா குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கய்யா, நான்வெஜ்ஜும் போடுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா மண்டேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் முட்டை இருக்கும். டியூஸ்டேவை பொறுத்த வரைக்கும் நான்வெஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் ரைஸ் போடுவாங்க. வெனஸ்டேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நைட்டு சிக்கன் ஃப்ரை ஆர் சிக்கன் கிரேவி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி வந்துடும். தேர்ஸ்டேவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான்வெஜ் கிடையாது. ஃப்ரைடேவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே மதியம் வந்து உங்களுக்கு வந்து சிக்கன் கொடுத்துருவாங்க, சிக்கன் கிரேவி மாதிரி. அப்புறம் சாட்டர்டேவை பொறுத்த வரைக்கும் எந்த நான்வெஜ்ஜும் கிடையாது. சண்டே மதியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட சர்வேல எனக்கு கிடச்சிருக்கு ரிப்போர்ட்டு. இப்போது எல்லா டீட்டெயிலும் நான் பார்த்தாச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ டு எவ்ரிவன். நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காலேஜஸை பற்றி நான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் ஒர்க் பர்பஸ்னால நான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறதால எந்த வீடியோவும் நான் கமிட்மெண்ட் பண்ண முடியல சரியாக. அந்தந்த காலேஜ் டீட்டெயில் எனக்கு கிடச்சிடுச்சு, பட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் நம்மளால் வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக போட்டுக்கலாம். நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒரு பெல் பட்டன் மட்டும் தட்டிக்கோங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கிளியராக வர்றதுக்காக. தேங்க்யூ டு எவ்ரிவன்.